உண்மையாவே வீடு வந்து ஜில்லுன்னு இருக்கு, பயங்கரமா இருக்கு. இங்க எத்தனை பேர் வாழ்ந்தீங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கை விட்டு சொல்லிட்டா என்ன ப்ரோ? அம்மா, அப்பா, நானு, ஆ. தங்கச்சி ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் வந்து தங்கச்சி இப்ப பையன் குழந்தைருக்காங்க. எங்க மாமா மிசா மாமான்னு ஒரு பேரு, ஓகே, முனுசாமி ஒரு பேரு, ஷார்ட்டா மிசான்னு சொல்லி கூப்பிடுவாரு. அப்புறம் ஆறுமுக மாமா, அதுக்கப்புறம் வந்து நானு, எல்லாருமே இதே வீட்லயா? ஆமாண்ணா. என்ன ப்ரோ லைனா படுக்கலாமாண்ணா? பக்கத்துல வச்சு சின்ன ரூம் இருக்கு, அதுல வந்து நான் பத்துப்பேன். எனக்கு தனியா ஒரு ரூம் இருக்கணும். ஓகே. மோத்தி, மித்ரனு, எங்க பெரியம்மா இங்க பத்துப்பாங்க, என் தங்கச்சி ஹஸ்பண்ட் இங்க பத்துப்பாங்க, அம்மா வந்து இங்க பத்துப்பாங்க, அப்பா வெளியே பத்துப்பாரு, அப்படின்னா அப்பா இங்க பத்து சைடுல பத்துப்பாரு. இப்படிதான் அந்த சின்ன டிவி. அத்தனை பேர் இருக்கும்போது வேற மாதிரி இருக்குமே அந்த வைபே வந்து. சொந்தக்காரங்க அவ்வளவு பேர் இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும், என்ன ஃபீல் கொடுக்கும்? அது எப்ப சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிடுற டைம்ல அப்படியே கும்பலா உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த டிவி பார்த்து நாடகம் பார்த்து எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் நான் தனியா போயிடுவேன். ஏன்னா அவங்க அந்த நாடகம் 11 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கணும். ஐயோ முடியாது, நம்மளால முடியாது. ஆனா எல்லாருமே அந்த சாப்பிடும் போது ஒரு ஃபீல் செம்மலாம். எல்லாருமே கும்பலா உட்காந்து சாப்பிட்டுப்போம். அம்மா வந்து தங்கச்சி எல்லாமே வந்து இந்த பக்கத்துல நடக்கிற அந்த அவங்க வீட்டுல பண்ணாங்க, இவங்க வீட்டுல சொன்னாங்க, அவங்க மாமியார் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதையா போயிட்டு இருக்கோம்.